சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டுமே. அதாவது கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் போயிருக்கிறாய் பத்தியா, அது எல்லாமே கொஞ்சம் மட்டுமே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தது கஷ்டப்படுவதற்காக. நீ கஷ்டப்படும் சூழ்நிலையில்தான் இந்த சாயை நோக்கி ஓடி வந்தார். ஓடி வந்தது மட்டும் அல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன். இந்த சரணடைந்து விட்டேன் தான் என்னை நீ காப்பாற்றி விடு என்றார். இன்னொரு விஷயம் ஓடி வந்து என்னிடம் சொன்னார், நான் பல அடிகளை பட்டு விட்டேன். எனக்கு இதற்கு மேல் வாழ்க்கையில் அடிபடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்பியவர்கள் அனைவரும் ஏமாற்றினார்கள். நம்பியவர்கள் அனைவரும் என்னை துன்பப்படுத்தினார்கள். நம்பியவர்கள் அனைவரும் என்னை கைவிட்டார்கள். ஆனால் உன்னை நம்பி வருகிறேன். என்னை மனிதர்களைப் போல கைவிட்டு விடாதே என்றார். அம்மா, நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, அளவுக்கு மீறி போகும் பொழுதுதான் நீ என்னிடம் வந்தாய். என்னிடம் வந்ததற்கு பிறகு நான் என்ன தெரியுமா செய்தேன்? உன்னுடைய கஷ்டத்தில் இருந்து பாதி கஷ்டத்தை நான் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து உனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் பயங்கரமான விஷயங்கள் நடக்க இருக்கிறதோ அது அனைத்தையும் தடுத்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக திட்டம் போட்டு சதி போட்டு தீவினைகளை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அதை அப்படியே அவர்களுக்கு தூக்கி கொடுத்தேன். ஏனென்றால் எப்படியோ அவர்கள் கஷ்டம்தான் பட போகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு எதிரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள். அவரை பார்த்து நன்றாகவே இருக்கக்கூடாது அப்படி என்று வார்த்தையால் சொன்னாலே அது பாவம். நீயா நன்றாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு எல்லாமே தெய்வம் நிர்ணயிப்பது மட்டுமே. அதனால் எதுவுமே சாதாரணமாக இங்கு எதுவும் நடப்பது கிடையாது. தெய்வம் நிர்ணயித்தது மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சரி, இப்படியே சொல்லக்கூடாது என்று நான் சொல்கிறேன். நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லக்கூடாது ஒருத்தவங்களை பார்த்தது. ஆனா உனக்கு எதிராக ஒருத்தவங்க தீவினைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வழிகளை கொடுக்க வேண்டும் சொல் பார்க்கலாம். அதான் உனக்கு இருக்கும் விஷயங்களை அவர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டம் வரத்தான் போகிறது. யோசித்து சில விஷயத்தை நீ யோசித்து பார். சில விஷயங்கள் உன்னை சொல்வார்கள் அல்லவா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று. அதே மாதிரி சில விஷயங்கள் உன்னை நெருங்கி வந்தது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தொட்டு தொடாமல் போய்விட்டது. நீ கூட நினைத்திருப்பாய், இதெல்லாம் நம் வாழ்க்கையில் மட்டும் நடந்திருந்தது, நம்மளால் ஒரு நிமிஷம் கூட ஜீரணிக்க முடியாது. எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை. அந்த நிம்மதி கூடிய விரைவில் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் பல பேர் உனக்கு எதிராக திட்டம் போட்டார்கள். அது நடக்க விடாமல் நான் ஆக்கினேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்தேன். நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? ஒரு உறவு உன்னை விட்டு போனது என்றால், ஐயோ நம்ம விட்டு ஒரு உறவு போயிடுச்சே என்று கவலைப்படுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த உறவு உன்னை விட்டு போனதற்கு காரணம் இருக்கும். என்ன தெரியுமா காரணமாக இருக்கும்? அந்த உறவால் உனக்கு அதிகமான பிரச்சனைகள் வர இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு அவர்களால் அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதே நேரம் மற்ற விஷயத்திற்கு அவர்கள் இடைஞ்சலாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இடைஞ்சல் கொடுப்பது போல இருக்கலாம். அதனால் மட்டுமே தான் அவர்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்திருப்பேனே தவிர மற்றபடி எனக்கு நீ தனிமையில் இருக்க வேண்டும், எந்த உறவுகளும் இல்லாமல் ஒரு இருண்ட காட்டில் இருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நான் நினைக்கவில்லை. அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டுமே தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பது எல்லாமே மிக மிக பயமாக இருக்கிறது. ஆனால் பயமானது ஒரு பொழுதும் தேவையல்ல. பயமானது எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்கிறது. பயம் என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. ஒரே கட்டத்திற்குள்ளேயே சுற்றி கொண்டு இருக்க வேண்டியதுதானே தவிர மற்ற விஷயத்தில் அவனால் கவனத்தை செலுத்த முடியாது. முதலில் பயத்தை தூக்கி குப்பையில் போடு. பயத்தை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? பயமானது உன்னை வாழ விடாது. மற்றவனுக்கு பார்த்து பயப்படாது. உன்னுடைய
வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்காக சில விஷயங்களை செய்ய போகிறார். அதனால் மற்றவரை பார்த்து பயப்படாதே. எல்லா நிமிஷத்திலேயும் வரிசையாக உனக்காக ஒவ்வொன்றாக இந்தந்த வயதில் இது நடக்க வேண்டும், அந்தந்த வயதில் அது நடக்க வேண்டும் என்று நானும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் திட்டம் போட்டபடியே நடக்கும். அவசியம் அதாவது அவசியமே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காது. அவசியம் எப்பொழுது தெரியுமா தங்கமே வரும்? அந்த அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தேவை என்று வைத்துக்கொள். அந்த விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் அது அவசியம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, ஆனால் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறது அவசியம் இல்லாது. நீ நிறைய நிமிஷம் அவசியமே இல்லாத விஷயத்தை பற்றி தான் யோசிக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் காலங்களும் குறைவாக இருக்கிறது என்று நினைக்காது. இன்னும் நீ வாழப்போகும் நாட்களோ அதிகமாக இருக்கிறது. இன்னும் பல ஆண்டு நீ வாழப்போகிறாய் இந்த பூமியில். நல்லவர்களுக்கு இங்கு எப்பொழுதும் இடம் உண்டு. நீ நினைக்கிறாய் எனக்கோ வயதாகுகிறது, எப்பொழுது நான் சந்தோஷத்தை பார்ப்பேன்? சிறு வயதில் இருந்தே நான் சந்தோஷம் என்ற ஒன்றை பார்க்கவே இல்லை, கஷ்டம் என்ற ஒன்றை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஏன் சாயி இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடிவே கொடுக்க மாட்டியா என்று? தங்கமே, இந்த கஷ்டத்திலிருந்து கூடிய விரைவில் விடுதலை கிடைக்கும். பரிபூரணமான என் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிலைத்து இருக்கும். பல்லாண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக ஓடி 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 உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டேதான் இருப்பேன். யாரை பார்த்தாலும் எப்பொழுதுமே சரிதான். யாரை பார்த்தாலும் நடுங்காதே, பயப்படாது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. அதே போல ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பயமாகவே பார்க்காது. ஏன் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் பயமானது முட்டுக்கட்டை போல நின்று அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியாமல் ஆக்கிவிடும். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நட்சத்திரம், அதாவது உன்னுடைய ராசிக்கு எப்பொழுது சந்திராஷ்டமம் வருதோ அந்த நாளில் மிகவும் கவனமாக இரு. வாகனத்தில் போகும் பொழுது பார்த்து போ. புதிதான காரியத்தை பற்றி யாரிடம் பேசாதே. வேலைக்கு போகும் பொழுது தேவையில்லாமல் அங்கு எப்பொழுதும் போல யதார்த்தமாக பேசி வாழ்க்கையை மாட்டிக்கொள்ளாது. சந்திராஷ்டமமான நேரத்தில் மட்டும் மிகவும் பார்த்திருக்க வேண்டும். சூரியன் சந்திரனானவர் மறைந்திருப்பார். ஒருவனுடைய வாழ்க்கையில் சந்திரன் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். சந்திரன் என்று இருக்கிறதோ அன்றுதான் நல்ல காரியம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு நானே சொல்கிறேன். பௌர்ணமி அன்று நீ நல்லது செய்வாயா? அமாவாசை அன்று நல்லது செய்வாயா? முழு நிலவு இருக்கும் பொழுதுதானே அந்த வானமே அழகாக இருக்கிறது. அமாவாசை இருக்கும் பொழுது அந்த வானில் ஏதாவது ஒன்றாவது தெரிகிறதா? எதுவும் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நான் கிழமைகளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து வை. நேரத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்ய பழகு. எல்லா விஷயத்தையும் காலத்தை கடத்தி கொண்டே இருக்காதே. அமோகமான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதை யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைக்கிறாய், நீ போடும் கணக்கை வேண்டுமானால் மற்றவர்கள் தடுக்கலாம். ஆனால் தெய்வம் போடும் கணக்கை இங்கு ஒருவராலும் ஒரு பொழுதும் தடுக்க முடியாது. யாருடைய மனதை வேண்டுமானாலும் மாற்றி, யாருடைய மனதை வேண்டுமானாலும் சரி செய்து நான் எல்லா விஷயத்தையும் கனக்கச்சிதமாக செய்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக 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 சுவாரஸ்யமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயத்தை அடையத்தான் போகிறார். எக்காரணம் கொண்டும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டும் சரி, அப்பா இந்த சாய் உன்னை விடுவேன், உனக்கு துரோகம் செய்வேன், உன்னை கண்ணீரை சிந்த வைப்பேன் என்று நினைக்காதே. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உழைப்புக்கான உயர்வும் கிடைக்கும். நீ தேடும் வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட நபரோடு தான் ஒற்றுமையோடு இருப்பாய். நீ தேடும் வாழ்க்கை தேவை. நீ வேலை செய்யும் வேலையில் உனக்கு அதிகமான பணங்களும் வரும். காலம் நிச்சயமாக உனக்கு
நல்வழி காட்டும். உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. நிச்சயமாக இப்பொழுது வரைக்கும் அதன்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேலும் அதன்படியே நடக்கும். எல்லா விஷயத்திலேயும் நிம்மதியோடு இருங்கள். நிம்மதியாக வேலை செய்யுங்கள். நிம்மதியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை கசப்பான ஒரு பாதைக்குள் அழைத்து செல்லாதீர்கள். இன்று உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக ஒரு ஒளியை காட்டுவேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.